بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய திருமணம். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதற்கு காரணம், கடையநல்லூரில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் தௌஹீது கொள்கை அதனுடைய பிரச்சாரம் துவங்கியது போன்றுதான் இங்கும் துவங்கியது. ஆனால் இதர பகுதிகளிலே இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்புகள், அதிலும் குறிப்பாக திருமண விஷயத்திலே கொள்கை பிடிப்பு என்பது வரதட்சணை விஷயத்திலே, வரதட்சணை என்றால் தௌஹீத்வாதிகள் இங்கு யாரும் வரதட்சணை வாங்கவில்லையே என்று நினைக்கலாம். வாங்குகின்றார்கள். எப்படி வாங்குகின்றார்கள்? பெண் வீட்டு விருந்து என்ற அடிப்படையிலே வாங்குகின்றார்கள். இந்த பெண் வீட்டு விருந்து என்பது ஒரு பகிரங்கமான வரதட்சணை. இந்த வரதட்சணை என்ற ஒரு வலையிலே தௌஹீதுக்காரர்கள் சுன்னத்து வல் ஜமாத்தினரை போன்றே சகட்டு மேனிக்கு அப்படியே வீழ்ந்து கிடக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல், என்ற ஒரு உண்மை நிலை தலைமைக்கு தெரிந்தவுடனே இது போன்ற ஒரு நிலைமை கடையநல்லூரில் இனி நீடிக்கக்கூடாது. இந்த பெண் வீட்டு விருந்து என்பது ஒரு பகிரங்கமான ஒரு வரதட்சணை தான். அது ஒரு வரதட்சணை கொடுமை. இந்த கொடுமையை தௌஹீத்வாதிகள் முதலில் களைய வேண்டும். தௌஹீத்வாதிகள் ஒரு தப்பு செய்யும் போது அதை மறைத்து பேசுவது என்பது தௌஹீத் ஜமாஅத்திற்கு உடன்பாடு கிடையாது. போட்டு உடைக்கத்தான் செய்யும். யாராக இருந்தாலும் சரிதான், தயவு தாட்சிணியம் என்று சுன்னத்து வல் ஜமாஅத்திலே பெண் வீட்டிலே விருந்து வாங்கி சாப்பிடுகின்றார்கள் என்பதை எப்படி கண்டிக்கின்றோமோ அதை போன்றது. தௌஹீது ஜமாஅத்திலே பெண் வீட்டு விருந்தை வாங்குகின்றார்கள் என்றால், போய் சாப்பிடுகின்றார்கள் என்றால், அதிலே ஊரினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள் என்றால், அதை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பார்த்துக் கொண்டிருக்கார். அந்த தீமையை களைந்தெறிவதற்கு களப்பணி ஆற்றி போரிடும். அதற்குரிய முதற்கட்டமாகத்தான் இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீமை இங்கு தௌஹீத்வாதிகளிடத்திலும் ஊடுருவி போய் அவர் வீட்டிலே வாங்கினார், இவர் வீட்டிலே வாங்கினார், எல்லார் வீட்டிலும் பெண் விருந்து பெண் வீட்டினுடைய அந்த விருந்து நடைபெறுகிறது என்ற அளவிற்கு இங்கு உள்ள தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ளவரிடத்தில் ஒரு பலவீனம் இருக்கின்றது. இது மிகவும் மோசமான ஒரு நிலை. இதை ஆபரேஷன் செய்து களைந்தாக வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்த தௌஹீத் ஜமாஅத்துமே அழிந்து போய்விடும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு. இந்த ஏற்பாடு இன்றோடு மட்டுமல்லாமல் கொள்கை சம்பந்தமாக, கொள்கையினுடைய உறுதி சம்பந்தமாக இந்த தௌஹீது இன்னும் எழுச்சிமிக வழியிலே மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு
தொடர் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் கடையநல்லூரில் நடைபெறும். இந்த திருமணத்துல பெண் வீட்டு விருந்து என்பது இருக்கின்றது, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. இதுல சமரசத்திற்கே இடமில்லை. பெண் வீட்டு விருந்து அது ஒரு பகிரங்கமான ஒரு வரதட்சணை. எப்படி பார்க்கின்றோம்? ஏற்கனவே வரதட்சணை தொடர்பாக நாம மிக வீரியமாக பிரச்சாரம் செய்த போது ஆரம்ப காலகட்டத்தில் சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் நம்மை பார்த்து கேட்டார்கள், வரதட்சணை வாங்கிறது என்ன தப்பா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கொடுக்க சொல்கின்றான், சரிதான். வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு நீங்கள் மனமும் வந்து மகர் தொகைகளை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். சரிதான், அவர்கள் சொன்னார்கள். யாரு? சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள். அதெல்லாம் சரிதான். ஆனா அங்கிருந்து வாங்க வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா, அதை தடுத்திருக்கிறானா என்று கேட்டார்கள். அப்போது நாம் அவர்களை நோக்கி கேட்டோம், வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வருகின்றான். அவன் அம்மா தாயே எனக்கு உதவி செய்யுங்க என்று பிச்சை கேட்கின்றான். அப்படி பிச்சை போட போகும்போது தர்மம் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. பிச்சை போடும்போது அங்கிருந்து எடுத்தா என்ன தப்பு, எடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று கேட்பது எப்படி பைத்தியக்காரத்தனமோ அது போன்றுதான் பெண் வீட்டில வாங்குறதுல என்ன தப்பு என்று கேட்பது என்று நாம சொன்னோம். அந்த நிலைக்கு இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்களே சென்று விட்டார்கள். வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த நிலைக்கு அவர்கள் ஏன் சென்றிருக்கின்றார்கள்? அந்த அடிப்படை காரணத்தை நாம் பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய ஊர்ல நாம சேர்ந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு, நம்முடைய பந்த பாசம், குடும்பம், இந்த உறவுகளை நாம பார்க்கின்றோம். அவர்களுடைய கல்யாணம், நம்முடைய தம்பியுடைய கல்யாணம் நடக்கின்றது, கலந்து கொள்ளவில்லை என்றால் தம்பி கோவிச்சுக் கொள்வாரு, விமர்சனம் செய்வாரு. நம்முடைய அக்கா வீட்டில் திருமணம் நடைபெறுது, அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அக்கா கோவித்துக் கொள்வாரே, மச்சான் கோவித்துக் கொள்வாரே என்ற இந்த விமர்சன பயம். அதனால நாம இங்கு கொஞ்சம் தௌஹீத கொள்கையை அட்ஜஸ்ட் செய்துவிட்டு போய் கலந்துக்கிறோம் என்று இந்த உறவுகளை பார்த்து விமர்சனங்களை பயந்து இதுல நாம் களம் இறங்கியிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இது மாதிரியான அடிப்படையில் இந்த ஊர்ல தௌஹீத் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தொடர்வார்களேயானால், பிழைப்பாட்டை தொடர்வார்களேயானால், இந்த தௌஹீது இந்த ஊர்ல வெகு சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதற்கு திருக்குர்ஆனில் இருந்து அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்கள யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு தடமாறி போய்விடுகின்றாரோ, மதம் மாறி போய்விடுகின்றாரோ, ஃபஸௌஃப யஅதில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் புதிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். நாங்க தான் தௌஹீது என்று சொல்லிக்கொண்டு அந்த தௌஹீதினுடைய கொள்கைக்கு எதிர் பாதையிலே சென்றோம் என்றால் நம்மை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். ஃபஸௌஃப யஅதில்லாஹு பிகௌமின், ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும், அந்த சமுதாயத்தை அவன் நேசிப்பான். வ யுஹிப்பூனா, அவர்கள் அவனை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன்,
அவர்கள் மூமின்களிடத்திலே பணிவாக நடப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன், காபிர்களிடத்திலே மிக கடுமையாக நடப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போர் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வார்கள் என்றால் ஜிஹாதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு, அந்த போர் கிடையாது. எங்காவது குண்டு வைத்து விட்டு அடுத்தவனுடைய தலையில பழிய போட்டு இவன் தப்பிச்சிருவான், இந்த ஜிஹாது கிடையாது. மார்க்கம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஜிஹாத். அடுத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், விமர்சனத்திற்கு அஞ்ச மாட்டார்கள், முகத்தாட்சணைக்கு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இன்றைக்கு கடைநல்லூர்ல உள்ள தௌஹீத் ஜமாத் நாசமாக போயிருக்கின்றது என்றால், கட்டெரும்பா, கழுதை தேய்ந்து கட்டெரும்பு என்று சொல்லுவாங்களே, அப்படி கட்டெரும்பாக ஆயிருக்கிறது என்றால், குட்டிச்சுவராக ஆயிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் நாம சொந்த பந்தங்களை பார்த்திருக்கிறோம், அந்த உறவுகளை பகைக்க கூடாது என்ற ஒரு நிலையில நாம இருந்திருக்கிறோம். அதனால தான் அழிஞ்சுகிட்டு இருக்குது. லா யகாஃபூன லௌமத லாயிம், விமர்சகர்களுடைய விமர்சனத்திற்கு, பழிப்பவர்களுடைய கண்டன சொல்லுக்கு இவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இதுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. யுதீஹி மய்யஷா, தான் நாடியவர்களுக்கு இதை கொடுக்கின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன், ஞானமிக்கவன். இப்போது இந்த வசனத்தில் உள்ளத அப்படியே ஒவ்வொன்றாக நீங்கள் பொருத்தி பாருங்கள். அதுல அல்லாஹ் தஆலா ஒன்றை குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் எப்போது இறங்கியது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி தோழர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டியும் உயிரை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒரு சிலரை தவிர்த்து வேறு யாரும் மதம் மாறவில்லை. அவர்கள் இறந்த பிறகுதான் மதம் மாறினார்கள். இருக்கக்கூடிய காலத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கையை கொடுக்கின்றான், ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இந்த தன்மைகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை பணயம் செய்ய அழைக்கும் போது, அல்லாஹ் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது நீங்க பின்தங்க கூடாது, விமர்சனத்திற்கு பயப்படக்கூடாது, யாருடைய முகத்தாட்சணையும் நீங்க பார்க்க கூடாது. இந்த தன்மை இருந்தால் நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க, அப்படி போனால் நான் வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன், எச்சரிக்கை செய்கின்றான். அந்த தன்மை நம்மிடத்தில் வந்துடக்கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் அழிஞ்சு போயிடும். என்னங்க இந்த திருமணம் என்பது, இது போன்ற ஒரு பெண் வீட்டில் ஒரு விருந்து வைப்பதற்கு யாருக்கும் வைக்க கூடாது என்று சொல்வதற்கு உங்கள யாருக்கும் தெம்பில்ல, திராணி இல்ல. இது ஒரு வரதட்சணை கிடையாதா? சேலம் போன்ற பகுதிகளில் பிறந்த பெண் குழந்தைக்கு கள்ளி பாலை கொடுத்து கொலை செய்யறான், சூடான சூப்பை கொடுத்து குழந்தைக்கு, அட பெண் குழந்தைங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி சூடான கோழி சூப்பு, காரமிக்க சூப்பு நீங்க சாப்பிட முடியுமா? வயிறு எரியும். மறுநாள் காலையில கழிவறை போய் உட்கார்ந்து இருந்தால் அங்கு காந்தும். அவ்வளவு மோசமான ஒரு காரமிக்க, நான் சொல்வது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து நாளேட்டில் வந்த ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். அப்படி அந்த காரமிக்க சூப்பை கொடுத்து அந்த குழந்தையை கொலை செய்கின்றார்கள், பெண் குழந்தை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி. தொப்புள் கொடியை அறுத்து விட்டு அறுத்த மாத்திரத்திலே அந்த இரத்தத்தை நிறுத்துவதற்குரிய வேலையை பெற்ற தாய் செய்வாள். ஆனால் என்ன நடக்கின்றது சேலம் போன்ற பகுதிகளில், அதை சுற்றி உள்ள கிராமங்களில் என்ன நடக்குது? வெட்டப்பட்ட அந்த தொப்புள் கொடியிலிருந்து இரத்தம் ஓடுகின்றது. அந்த இரத்தத்தை அப்படியே கண்டுகொள்ளாமல் விடுகின்றார்கள். ஜன்னி கண்டு அந்த குழந்தை துடிதுடித்து சாகின்றது. ஏன் சாகின்றது? ஒய்தல் மௌதத் சுயிலத் பிஐ தன்பின் குத்திலத். சின்னஞ்சிறு குழந்தை, சிறகடித்து பறக்காத ஒரு குழந்தை,
கபடம் உள்ள இந்த உலகத்தை பார்க்காத ஒரு குழந்தை கருவிலேயே கொலை செய்யப்படுகின்றதே கருவியை வைத்து. பிறந்த பிறகு அன்றைக்கு கொலை செய்யப்பட்டது. அந்த குழந்தை புதைக்கப்பட்ட அந்த குழந்தை மறுமையிலே எழுப்பப்படும். நீ ஏன் கொல்லப்பட்டாய் என்று அந்த குழந்தை இடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்போது அது சொல்லும், வரதட்சணை என்கிற ஒரு கொடுமை, அந்த கொடுமை எங்களுடைய சமுதாயத்தை ஆட்டி படைத்ததின் காரணத்தினால பெண் குழந்தைகளாகிய நாங்கள் தலையெடுக்காம முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது, இன்றைக்கு இந்த பெண் வீட்டு விருந்தை சாப்பிடக்கூடிய கல் நெஞ்சக்காரர்களும் அவர்கள் தௌஹீத்வாதிகள் என்றாலும் நாளை மறுமை ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐதன் பின் குத்திலத், இந்த சின்ன சிறு குழந்தை எதனால் கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படும் போது தௌஹீத்வாதி ஆகிய நீயும் வந்து நிறுத்தப்படுவாய். அதை சொல்லும். எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். விருந்து என்பது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஆண் வீட்டுல மாப்பிள்ளைக்கு தான். அது மாப்பிள்ளைக்கு நிர்பந்தமா? கிடையாது. திருமணத்திலேயே இறைவனுடைய அருளை பெற்ற திருமணம் எது தெரியுமா? செலவுல எவ்வளவு 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 சிக்கனமாக இருக்கிறதோ அந்த திருமணம் தான். யார் சொல்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைக்கு கடைநல்லூர்ல என்ன நடக்குது? பெண் வீட்டுல விருந்து போடுறாங்க. கல்யாணம் அன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தடிமாடு மாதிரி ஒரு 10 பேர் வந்து சாப்பிடுறான். அடமானம் கெட்டவங்களா, உங்களுடைய வீட்டுல சாப்பாடு இல்ல? தௌஹீத்வாதியாக இருந்த அந்த தடிமாடுகளையும் சேர்த்து தான் கேட்கின்றேன். எப்படி உங்களால சாப்பிட முடியுது? இந்த தீமைய உங்களால உடைச்சு எரிய முடியலையா? இப்படி உடைச்ச எரிய முடியவில்லை என்றால் நீ தௌஹீத்வாதி கிடையாது. யஅமுருகும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். இறை தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கின்றான். அவர்களுக்கு அவர் நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லவைகளை அவர் அனுமதித்துக் கொடுப்பார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், தீயவைகளை தடை என்று தடுப்பார். வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களுடைய பாரத்தை அவர் இறக்கி வைப்பார். வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்களை போட்டு பிணைத்திருக்கக்கூடிய அந்த விலங்குகளை உடைத்து எறிவார். இதான் தௌஹீத் பணி. அந்த பணியை இன்றைக்கு இறைவனுடைய அருளால தௌஹீத் தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் இந்த ஜமாத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஊர்ல ஏன் செய்ய தவறினீர்கள்? என்ன காரணம்? இந்த தீமையை உடைச்சு எறிய வேண்டாமா? இந்த விலங்க பெண் வீட்டு விருந்து என்கிறது அது ஒரு விலங்கு தானே. இந்த விலங்க உடைக்கிறதுக்கு தானே சம்பிரதாயத்தை, பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை உடைச்சு எறியதானுங்க தௌஹீது, இஸ்லாம். அப்படிதான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து எறிந்தார்கள். அந்த காரியத்தை ஏன் செய்ய தவறினீர்கள்? தௌஹீத் ஜமாத் உடைத்திருக்கிறதா என்று கேட்டால் உடைத்திருக்கிறது. மேலப்பாளையத்திற்கு வாங்க. அந்த ஊர்ல இறைவனுடைய அருளால இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளையாக ஒரு இலையாக இருக்கக்கூடிய ஊர்ல பெண் வீட்டு விருந்து வைக்கப்பட்டால் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள கூடாது என்று முடிவு செய்து போய் கலந்துக்கிறது கிடையாது. நீ யாரை வச்சு நடத்திக்க, இந்த ஜமாத்து வராது. ஏன் தெரியுமா? புறையோடி போன அந்த குறையை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஒரு இளைஞனுக்காக வேண்டி ஒரு பெண் வீட்டில் போய் பேசுகின்றோம், பெண் பேசுகின்றோம், ஜமாத்து சார்பில் தான் பேசப்படுது. அப்படி பேசப்படக்கூடிய அந்த வேளையில பெண் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நாங்க கண்டிப்பாக விருந்து வைப்போம் என்று சொல்கின்றார்கள். அப்போது
தௌஹீத் ஜமாத் சொல்லுது வைக்க கூடாது, நாங்க வைப்போம், இல்லை என்றால் தூக்கில் மாட்டிக்கொண்டு தொங்குவோம் அப்படிங்கிறான் பெண் வீட்டுல. அப்ப எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. அதனாலதான் தௌஹீத் ஜமாத்துல சொல்லி வச்சிருக்குது கிளையில. இது மாதிரி தமிழகத்துல உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்கின்றேன். எந்த அளவிற்கு சொல்கின்றோம் என்றால், நீ பெண் வீட்டுல விருந்து வைப்பா என்றால் எனக்கு பெண்ணு கீழே காத்துக்கிட்டு இருக்குது, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை என்று நீ சொல்லு. ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல பெண் வீட்டுக்கு நாம நிர்பந்தம் கொடுத்தோம். 1 லட்சம் ரூபாய் நீ தரவில்லை என்றால் ஹோண்டாவை கேட்டோம். ஹோண்டாவில் இருந்து போண்டா வரைக்கும் எல்லாம் பெண் வீட்டுல. இப்படி பெண் வீட்டுல நிர்பந்தம் கொடுத்து கேட்டான்ல, அது தீமைக்கு நீ நிர்பந்தப்படுத்தின, இப்ப நன்மைக்கு வா சொல்லு. ஒரு தீமையை உடைக்கிறதுக்கு உன் வீட்டு பெண்ணு வேண்டாயா போயா என்று சொல்வியா? அதை விட்டுட்டு என் மாம மகளாச்சு, என் மாமி மகளாச்சு இப்படி சொல்றவன் தௌஹீத்வாதி கிடையாது. பொண்ணு கிடைக்கலையா, வா தருகிறோம், தரமான பெண்களை தர்றோம். வரதட்சணை வாங்கக்கூடிய மாப்பிளை வேண்டாம் என்று சபதம் ஏற்று இன்றைக்கும் முதிர் கன்னியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னி பெண்கள் காத்திருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய கண்கள்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து திருமணம் முடிங்க. இந்த ஊர்ல தான் பொண்ணு முடிப்பேன் என்று நிற்காதிய, வெளியே வாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறான். இத மாதிரி சொல்லக்கூடியவன் தான் ஒரு தீமை. பெண் வீட்டு விருந்து என்பது ஒரு பகிரங்கமான ஒரு தீமை. அந்த தீமையை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவன் எப்படி தௌஹீத்வாதியாக இருக்க முடியும்? அந்த தௌஹீத் அழிந்து போய்விடும். கடைநல்லூர்ல இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி இந்த தீமையை உடைப்போமா சொல்லுங்க? இன்ஷா அல்லாஹ் உடைச்சு எறிவோம். இதுவரைக்கும் நடந்தது, மனிதன் என்றால் இந்த தவறு இருக்கும், களைஞ்சி எறிவோம். நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்துல அளவுகோல் என்ன தெரியுமா? தௌஹீத் ஜமாஅத்துக்கு தனி அளவுகோல் இல்ல, இஸ்லாத்தினுடைய அளவுகோல். இருப்பது சிலராக இருக்கட்டும், அவர்கள் இதயம் மிக்க, உறுதி மிக்க, இலட்சியவாதிகளாக இருக்கட்டும். எண்ணிக்கை இங்கு தேவையில்லை. லட்சக்கணக்கில் இருந்து குப்பைகள் இங்கு தேவையில்லை, களி சடைகள் இங்கு தேவையில்லை, கழிவுகள் இங்கே தேவையில்லை. தேவை கொள்கை பிடிப்புள்ள சிங்கங்கள் இங்கே தேவை, ஏகத்துவத்தினுடைய தங்கங்கள் இங்கே தேவை. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் பரிணமிப்போம், பரிமளிப்போம். அது மாதிரியான ஒரு நிலையை இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். இங்கு உள்ள இளைஞர்கள் இனிமேல் சபதம் எடுங்க, பெண் வீட்டுல எந்த ஒரு வரதட்சணையும் வாங்க மாட்டோம். அது விருந்துங்கிற போர்வையில வந்தாலும் சரிதான், அல்லாஹ் பரக்கத்து தருவான். அதானங்க நம்ம பேசுறோம். நீ கொடுப்பா, கொடுக்கக்கூடிய எதுல் உல்யா கைரும் மினல் எது சுஃபலா, கொடுக்கக்கூடிய கைதான் வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது. நீ மணமகளுக்கு கொடு. அட கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல விருந்தும் சமைக்கிறாங்க, சாப்பாடு வர ஆக்குறாங்க அண்டாவுல, பெண் வீட்டுல இருந்து பெட்டி சோறு வரணுமா? அடமானம் கெட்டவங்களா, என்னடா இது? இந்த சோறு வந்து சாப்பிடணுமா? அது கௌரவமா? இது பிச்சடா, இது என்ன கௌரவம்? இந்த சாப்பாடு போய் உன்னுடைய வீட்டுல வந்துதான் நிறையணுமா? என்ன சொல்றோம்? தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில தெரு தெருவாக, வீதி வீதியாக, சந்தி சந்தியாக போய் பேசுறமே. இந்த விருந்துங்கிறத மாப்பிள்ளை வீட்டிலேயே நீ நிறுத்து அப்படிங்கிறோம். அது சுன்னத்து தானே? சுன்னத்து தான். அதை விட ஒரு சிறந்த சுன்னத்து இருக்கிறது. என்ன?
உன்னுடைய வீட்டுல உன்னுடைய தம்பி பையன், உன் அண்ணன் பையன், உன்னுடைய மாமி மகன் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும் என்று சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடு கேட்பான், நீ கொடுக்க மாட்ட. ஆனா இந்த விருந்துல அள்ளி கொட்டுவ. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அது சுன்னத்து என்று இருந்தது. அவங்க எந்த சுன்னத்தையும் பேணாங்க. உறவுகளை ஆதரித்தல் என்று, உறவுகளை ஆதரிக்கிறதுக்கு அது ஃபர்லு. அந்த காரியத்தை அவங்க செய்தாங்க. அதை இன்றைக்கு நம்ம செய்யறோமா? என்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு பைசா இல்லாம இருக்கிறான். ஆனா கல்யாண பந்தலில், களரி வீட்டுல, களத்துல கரியும் சோறுமாக காசை கரியாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அதை செய்யறோமா? இன்றைக்கு உங்களிடத்தில் பேசக்கூடிய நான் பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. என்னுடைய தம்பி துபாயில இருக்கிறான். அவனுடைய திருமணத்தை சம்சா டீயில நடத்தணும். 97 98 என்று நினைக்கின்றேன். அவன் சொன்னான், என்னால கடன் வாங்கியாவது நான் விருந்து வைப்பேன் அப்படின்னா. கூடாது, தௌஹீதுல இருக்கிற நீ விருந்து வச்சு முன்மாதிரி திருமணங்கள் நிறைய இருக்குது. தேவை விருந்து வைக்காம ஒரு முன்மாதிரி தேவைப்பா. சமுதாயத்துல இந்த விருந்துனாலதான் காசை கரியாக்கிட்டு இருக்காங்க, வீட்டை வித்துக்கிட்டு இருக்கான், வட்டிக்கு வாங்குறான். அவ்வளவு தீமையும் இந்த திருமணத்தினுடைய விருந்துல தான், சுன்னத்துங்கிற பேர்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நாசூக்கான ஒரு வார்த்தையை போட்டாங்க. இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்காஹி சர்வுமா. திருமணத்துல ரொம்பவும் இறைவனுடைய பாக்கியத்தை பெற்றது, சிக்கனம் மிக்கது என்று சொல்லிட்டாங்க. சுன்னத்து தானே என்று. இவன் எத்தனையோ சுன்னத்துகளை விட்டுருப்பான். அந்த உறவினர்களை கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான சுன்னத்தை விட்டுட்டு இதுல அவனுக்கு நல்ல விருந்து போட்டப்பா, அந்த பெருமைக்கு. அதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய விருந்து. அவன் மாப்பிள்ளைக்கு நாம என்ன சொல்றோம்? நீ சிக்கனமா நடத்து. அப்படி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் என்னவென்றால் பெண் வீட்டுல போய் விருந்து, அதுவும் எப்படிங்க கொடுமையை பாருங்க. அல்லாஹு அக்பர். அதாவது பெண் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு தூக்குல போகுமா அல்லது பெட்டியில போகுமா? இங்கிருந்து போய் அந்த மாப்பிள்ளை வீட்டுல எங்கெங்க சம்பந்தம் இருக்குதோ அங்க பூரா இந்த வாளி போகணும். இப்படி கொள்ளை அடிச்சு சாப்பிடணுமா? எதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? இந்த விருந்துக்கு லட்சக்கணக்கில் செலவாகிறதா இல்லையா? இந்த செலவை நீ பெண் வீட்டுல நீ கொடுக்கலாமா? அதோடு அனுப்புறான் பாருங்க ஃப்ரிட்ஜ், அதற்கடுத்து வாஷிங் மிஷின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் துருத்தி கொடுத்தாங்களாம். துருத்தியை கொடு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தான் அலியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுப்பு. வேற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தா ரசூலுல்லாஹ் என்ன உதவியை அலிக்கு பண்ணுவாங்களோ அந்த உதவியை தான் ரசூலுல்லாஹ் அங்க பண்ணிருக்காங்களே தவிர தன்னுடைய மகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனியாகலாம் ஒன்றும் அள்ளி கொட்டல. எங்க போய் முன்மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. ஃபாத்திமாவுக்கு கொடுத்தாங்க. அடேங்கப்பா, அதுல போய் நீ பாக்குறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எத்தனையோ இந்த திருமண சம்பந்தமான அந்த விஷயங்கள்ல நீ கவனத்தில் எடுத்திருக்கிறியா? எவ்வளவு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சிட்டு வெறும் மாவுருண்டையில விருந்து வச்சாங்களா? வைக்க வேண்டியதானே? இந்த சுன்னத்தை எவனாவது பாக்குறீங்களா? பெண்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்களே அந்த விஷயத்தை பார்த்தீங்களா? அங்கிருந்து வாங்குறது ஒரு பக்கம், அதுக்கடுத்து பெண் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது. பெண் வீட்டுல இருந்து இது மாதிரி வரதட்சணைங்கிற பேர்ல கொடுக்கிறது. தைரியமா சொல்லு, என் மனைவியை நான் காப்பாற்றுவேன், ஒரு பிட்டு உங்களிடத்துல இருந்து தேவையில்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது? இந்த சுன்னத்து என்பது தவறான ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. மகளுக்கு கொடுக்கலாம் என்பதை கொடுக்கிறதுல தப்பில்லையா அப்படிலாம் கேட்கிறாங்க. இப்படித்தானே இவன் விரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லிதானே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அந்த சாக்கில தானே, அந்த நிர்பந்தத்துல தானே உன் பிள்ளைக்கு நீ செய்யக்கூடாதா என்று தானே பிடுங்கிறான். இதுதான் வரதட்சணைக்கு காரணமா இருக்கிறது. அந்த வாசலை அடை என்று தானே நாம பிரச்சாரம் செய்கின்றோம்.
அதுல தௌஹீத்வாதிகள் மாறலாமா, தடம் புரலாமா, மீறலாமா? சிந்திச்சு பாருங்க. அடுத்து எந்த கல்யாணத்துல சாப்பாடு அப்படின்னு சொன்னாலும் போயிருது, கொள்கை பறந்துடும். இது என்னடா இது? உறவுகளை ஆதரிக்கணும் அப்படிங்கிற பேர்ல இப்படி அநியாயமாக மார்க்கம் இங்கு குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது. உங்களுக்கெல்லாம் சொல்றேங்க, இந்த தௌஹீத் ஜமாஅத்தை எப்படி மக்கள் நம்பி வருகின்றார்கள் தெரியுமா? சுன்னத்து வல் ஜமாஅத்துல இருந்து தர்காவிற்கு, மௌலிதிற்கு, பித்அத்திற்கு, கூட்டு துஆவிற்கு, கபர் வணக்கத்திற்கு ஆதரவு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய மகன் மேலப்பாளையத்தில், அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் சுன்னத்து வல் ஜமாஅத்தில் இருந்து ஒரு பெண்ணை பேசி முடிக்கிறான். அப்படி பேசி முடிக்கும் பொழுது அவன் அங்கிருந்து வருகின்றான், ஜமாஅத்தில் கேட்கிறான், இந்த பெண்ணை என்னுடைய தகப்பனார் எனக்கு பேசி இருக்கிறார், அந்த பெண்மணி தௌஹீது கிடையாது, நான் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்கும் போது, எப்படிப்பா முடிக்க முடியும், நீதான் அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றோம். வீட்டில் போய் தகப்பனார் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்த்த அந்த பெண்ணை, பையன் பெரிய சம்பாத்தியத்தில் இல்ல, தகப்பனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடுகின்றான். மறுத்த உடனே தகப்பனார் சொல்றாரு, நீ எனக்கு மகன் கிடையாது, இன்றைய தினத்தில இருந்து நீ என்னுடைய வீட்டில் நீ தங்கக்கூடாது அப்படிங்கிறார். ஜமாத்திற்கு ஓடி வருகிறான். என்னுடைய வீட்டிலே என்னுடைய தகப்பனார் இப்படி சொல்லிவிட்டார், நீங்கள் என்னை கவனித்துக் கொள்வீர்களா? கவனித்துக் கொள்வீர்கள் என்றால் என்ன கேட்கின்றான் என்றால், நான் பள்ளிவாசல வந்து இனிமேல் தங்கி விடுகின்றேன், வீட்டை விட்டு நான் வெளியேறப் போகிறேன் என்று சொன்ன உடனே இந்த ஜமாஅத் சொன்னது, வா, இப்படி கொள்கைக்காக வேண்டி நீ வருகின்றாய் என்றால் இந்த ஜமாஅத் உனக்கு முழுமையாக உன் பின்னால் நிற்கும் என்று சொன்னோம். வந்துட்டான், நைட்ல வந்து படுத்துட்டான் பள்ளிவாசல்ல. அந்த அவனுடைய பாட்டி தகப்பனாரை பெற்றவர், என் பையன் வீட்டுக்கு வரலனா நான் இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பாட்டி தன்னுடைய பேரனுக்காக வேண்டி போர்க்குரல் கொடுத்த உடனே தகப்பனார் தன்னுடைய அந்த பிடிவாதத்தை தளர்த்துகிறார். பையன் வீட்டுக்கு போறான். தௌஹீத் அடிப்படையில் ஒரு பெண்ணு பேசப்படுது. அப்படி பேசப்பட்டு அந்த திருமணத்துல தௌஹீத் ஜமாஅத் தான் வர வேண்டும் என்று சொல்கின்றான். தௌஹீத் ஜமாஅத்தும் போய் அந்த நிக்காயில் போய் கலந்து கொண்டு அந்த தகப்பனார் எதுவும் பேச விடாத அளவிற்கு தௌஹீத் ஜமாஅத் தான் முழுமையாக அவனுக்கு திருமணம் முடித்து அந்த தகப்பனுக்கு முன்னாலேயே இந்த ஜமாஅத்தினுடைய கண்ணியம் நிலைநாட்டப்பட்டது. இந்த பையன் சந்திச்ச குறுகிய காலத்துல அது யாரு? அசத்தியத்தில் இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய மகன் எப்படி வாய்த்திருக்கிறான். ஆனால் தௌஹீதில் உள்ள ஆட்கள் இன்றைக்கு வீடு வீடாக போய் இறைச்சிக்கும் எலும்புக்காக வேண்டி நாக்கை தொங்க விடுகின்றார்கள் என்றால் இவர்களை எப்படி தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியும்? அடுத்து அந்த பையனுக்கு ஒரு சோதனை. அவனுடைய தாய் ஏகத்துவத்தில் இறக்கல்ல, தௌஹீதுடைய கொள்கை கிடையாது, ஷிர்கிலேயே இருந்திருக்கிறாங்க. அதுதான் அவனுக்கு தெரிகிறது. ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியுமா என்று யோசிக்கிறான். தனக்கு உறுதியில்லாத ஒரு விஷயத்தை தான் ஏன் செய்ய வேண்டும் என்று அவனுடைய தாய் இறந்த பிறகு முஷ்ரிக்கான ஒரு ஜனாசாவில் போய் எப்படி கலந்து கொள்ள முடியும் என்று குறுகிய காலத்தில் தௌஹீதுக்கு வந்தவன் கொள்கை பிடிப்பு உள்ள புடம்போட்ட ஒரு தங்கமாக திகழ்ந்ததை பார்க்க முடிகிறது. என்னங்க தௌஹீதுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நாம இன்றைக்கு கண்ட கண்ட சாப்பாடுக்கும் போய் சாப்பிட்டு தௌஹீத்வாதி என்று சொன்னால் இது மாதிரியான தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யவே மாட்டான். இவர்களால தௌஹீது வளராது, நாசமாகத்தான் போகும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த மக்களிடத்துல தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உறவுகளை பார்க்கிறாங்க, பழைய பந்தத்தை பார்க்கிறாங்க, பழைய நேசத்தை பார்க்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிய அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு சென்றீர்கள் என்றால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். வயுஹிப்பூனா, அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களிடத்தில் பணிவாக நடப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களிடத்தில் கடுமையாக நடப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவர்களுடைய பழிப்பு சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள், முகத்தாச்சனையை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் அதான். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஜிஹாத் இல்ல, ஆனால் ஒரு ஜிஹாத் இருக்கின்றது. என்ன? நம்முடைய உறவுகளை அர்ப்பணிக்கிறது. அப்படித்தான சஹாபாக்கள் இருந்தாங்க. சஅத் இப்னு முஆதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இது மாதிரி இந்த உறவுகள் விஷயத்துல அல்லாஹ் மக்காவில் அந்த மக்களை தௌஹீது கொள்கைக்கு வரும் பொழுது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தான் உங்களுக்குரிய சொந்தங்களாக, உயிரினும் மேலான உறவுகளாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த புடம்போட்டு தான் அவர்களை எடுத்தான். குர்ஆன் சொல்லலையா? லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பிய கூட்டத்தை யுவாதுன மன் ஹாதல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யார் பகைக்கின்றார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உளவு காணும் ஆபாகும், அவர்கள் பெற்ற தகப்பனாக இருக்கலாம், அவ் அபுனாகும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவ் இஹ்வானகும், அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அவ் அஷீரத்தகும், அவர்களுடைய குடும்பமாக இருக்கலாம். தகப்பனா அல்லாஹ்வா, அவனுடைய தூதரா? அல்லாஹ் தான். இந்த பையன் எரிஞ்சிட்டு வந்தான் பாருங்க. இத மாதிரி நிறைய தௌஹீத் சொந்தங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போது உள்ள காலத்துல ஜிஹாத் செய்யக்கூடிய மக்களை சஹாபாக்களுடைய காலத்துல சொல்லவே தேவையில்லை. அதற்கு நிகரான ஒரு ஜிஹாத் நம்ம பார்க்கவே முடியாது. இதெல்லாம் கடுகளவு கூட தேராது, எல் முனை அளவு கூட தேராது. இந்த தியாகம் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். நம்பர் 1, அவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஈமானை பதிவு செய்திருக்கிறான். எழுதி வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, வஅய்யதகும் பிரூஹின் மின்ஹு, தன்னுடைய மலக்குகளால், ஆன்மீகத்தால், ஆன்மாவால் வைத்து அவர்களை உறுதிப்படுத்துகிறான். நம்பர் 2, மூணாவது ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்தில் அவர்களை நுழைக்கின்றான். காலிதீன ஃபியா, அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அடுத்து 4வதாக அல்லாஹ் சொல்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். 5வது, உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படையினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த படையினர் தான், அல்லாஹ்வுடைய இந்த படையினர் தான் வெற்றி அடைவார்கள். இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்துல கடைநல்லூர்ல 10 பேர் தான் சேர்றான். இந்த பெண் வீட்டு விருந்து சாப்பிட மாட்டோம், முஷ்ரிக்கானவர்களுடைய ஜனாசாவுல தகப்பன் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, தாய் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அதுல போய் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு 10 பேர் தேர்றான். கல்யாணத்துல நெருங்கிய உறவு, தம்பி மகன் அல்லது தன் மகன், தங்கச்சி மகன்,
என்று வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை மட்டும் பார்க்கின்றான். இப்படி ஒரு 10 பேர்கள் இந்த கடையினுள் ஒரு புறப்பட்டார்கள் என்றால் இந்த படைதான் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறப்படக்கூடிய படை. அப்படி உருவாக வேண்டும். குப்பைகள், பதர்கள், சாவிகள், சருகுகள் தேவை கிடையாது. அப்படி வாங்க. மனிதன்கிற அடிப்படையில் தௌஹீத்வாதிகளாக நாமும் தவறழைச்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு இந்த மரியம் பள்ளி ஒரு பக்க துணையாக இருக்க வேண்டும். வாங்க, கிளம்புங்க. சொத்துக்கள் தேவையில்லை, கட்டிடங்கள் தேவையில்லை, வயல்கள் தேவையில்லை. கொள்கை, கோட்பாடு, இதுல உள்ள உறுதிப்பாடு இது இருந்தால் போதும். இன்ஷா அல்லாஹ் எம்மா பெரிய ஜமாத்தையும், எம்மா பெரிய பகையையும், எம்மா பெரிய அரசு அதிகாரத்தையும் இந்த கூட்டம் எதிர்த்து நிற்கும். காரணம் ரலியல்லாஹு அன்ஹும் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். சாதாரணமான ஒரு பாக்கியம் இல்லைங்க. ரப்புல் ஆலமீனுடைய ரிலா, அவனுடைய திருப்பொருத்தம், அவனுடைய நேசம், அவனுடைய அன்பு, அவனுடைய பாசம் நம்முடைய பையனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை விட உயர்ந்தது. நம்முடைய தகப்பனாரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை விட உயர்ந்தது. நம்முடைய மனைவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை விட உயர்ந்தது. நம்முடைய தம்பி இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, நம்முடைய அண்ணனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, நம்முடைய அக்காவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, நம்முடைய தங்கி இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை விட மேலானது. அப்படித்தான் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பொறுக்கி எடுத்தார்கள். 63 ஆண்டு காலத்திலே ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக மாறினார்கள் இல்லையா அருமை சகோதரர்களே? அப்படி கொள்கை பிளம்புகளாக, கொள்கை தீப்பந்தங்களாக, கொள்கை சுடர்களாக, கொள்கை தங்கங்களாக, கொள்கை சிங்கங்களாக இன்ஷா அல்லாஹ் பரிணமிப்போம். கிளம்பி வாங்க. இந்த கடையநல்லூர்ல இந்த புரட்சியை இன்ஷா அல்லாஹ் என்றோ செய்திருக்க வேண்டும். இந்த பெண் வீட்டு விருந்த முதல்ல உடைச்சி எறியுங்க. பெண் வீட்டுல ஒரு பிட்டு, ஒரு துட்டு இனிமே வாங்க மாட்டோம் என்ற அளவுக்கு சபதம் எடுங்கள். அப்படி வாங்க. இங்கதான் பெண் சமுதாயத்தை காப்பதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பெண்ணு வீட்டினுடைய குடும்பம் இப்படி ஒரு மாப்பிள்ளை வேண்டும். இந்த மாப்பிள்ளை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கருத வேண்டும். அது மாதிரி நீங்க வாங்க. இந்த ஊர்ல உள்ள இந்த கோளாறு, இந்த உறவுகளை பார்த்ததுதான், சொந்தங்களை பார்த்ததுதான். சாது பின் முஆதை எடுத்து பாருங்க. இப்படிப்பட்ட ஆளு, அவருடைய வரலாறுல அல்லாஹு அக்பர். அவரு மதீனாவிற்கு வர்றாரு. வந்து ஹந்தக் என்கிற ஒரு போர்ல, அஹ்ஸாப் என்கிற போர்ல கலந்து கொள்கின்றார். அந்த போர்ல அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்னு அரிகா என்ற குறைஷியை சார்ந்தவன் ஒரு அம்பை எய்கின்றான். அந்த அம்பு அவருடைய ஒரு நரம்பை பதம் பார்த்து விடுகின்றது. நரம்பு அப்படியே துண்டிச்சிருச்சு, ரத்தம் வழிய ஆரம்பிக்கின்றது. அந்த கந்தக்கு போர்ல அவரு இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார். இது புகாரியில இடம்பெறுது. இந்த சாது பின் முஆதுடைய சம்பவத்தை நான் சொல்றதுக்கு காரணம், மேல கட்சி கீழ கட்சி என்று கட்சியை பார்க்கிறோமே, பழைய பந்தங்களை சொந்தங்களை பார்க்கிறோமே, கொள்கையை தாண்டி குருதி உறவை பார்க்கிறோமே, இப்படி சாது பின் முஆது பார்த்தாரா என்று பாருங்கள். அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்பு இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக மின் கௌமின் கذبு ரசூலக். இறைவா, உனக்கு தெரியும், நான் எதிர்த்து நின்று போராடுவதற்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா? உன்னுடைய தூதரை மக்காவிலிருந்து துரத்தி அடித்தார்களே, அவர்களைத்தான்.
இந்த சாது இப்னு முஆத் இருக்கிறாரு, அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவர். அவர் ஒரு தடவை மக்காவுல காபாவுல தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய நண்பர் உமையத் இப்னு ஹலஃப் மதீனாவில் இருந்து இவர் மக்காவிற்கு போகின்றார் என்றால் உமையத் இப்னு ஹலஃப் என்ற அந்த விஐபியினுடைய வீட்டில் தான் தங்குவார். நெருங்கிய நண்பர். அப்படி தங்கி இருக்கிறார். உம்ராவுக்காக வேண்டி சென்றவர். காபாவுல போய் தவாப் செய்வோம் என்று சொல்லும் போது உமையத் இப்னு ஹலஃப் சொல்கிறான், இப்போது வேண்டாம், கொஞ்சம் வெயில் தாளட்டும், உச்சி சாயட்டும், போவோம், மக்கள் எல்லாம் கொஞ்சம் களைஞ்ச பிறகு போவோம் என்று சொல்கின்றான். அத மாதிரி களைஞ்ச பிறகு காபாவிற்கு போறாங்க. போனா தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹல் நிக்கிறான். யாருப்பா அப்படிங்கிறாங்க. சாத் இப்னு முஆத் கம்பீரமா சொல்றாங்க, நான் தான் சாத் அப்படிங்கிறாங்க. கத் ஆவைத்து முஹம்மதன், நீங்க முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு அந்த தத்தூஃபு பில் காபா ஆமினா, எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வந்து நீ தைரியமா தவாப் செய்வ அப்படிங்கிறாங்க. அவர் பாருங்க மக்காவுல நிக்கிறாருங்க, ஒரு பயம் இல்ல. இன்றைக்கு போலீஸ் சொன்னா ஓடிடுறோம், அது மாதிரிலாம் கிடையாது. நான் நம்ப சாது மௌன ஏதாவது சேட்டை பண்ணன்னு வையே, தவாப் செய்யறதை விட்டு தடுத்தன்னு வையே, நீ என்னுடைய மதீனாவை தாண்டி தான் சிரியாவுக்கு போகும், காலை ஒடிச்சிருவோம் அப்படிங்கிறார். நீ தாண்டி தான் பிசினஸ் செய்ய போகணும். பிசினஸ் சொல்றாரு, வியாபாரத்தை முறிச்சு எடுத்துருவேன். உமையத் இப்னு ஹலஃப், மக்காவுடைய விஐபி பாவரு அபூஜஹல், பார்த்து பேசுப்பா அப்படிங்கிறாங்க. பேசாமரியா அப்படி ரெண்டாவது சத்தம் ஏறுது. உடனே உமையத் இப்னு ஹலஃப் சொல்றான், லா தர்ஃபு சௌதக், உன் சத்தத்தை உயர்த்தாத, அவர் யாரு தெரியுமா, அபூஜஹல், மக்காவுடைய பெரிய தளபதி அப்படிங்கிறான். உமையத் இப்னு ஹலஃப் பார்த்து சொல்றாரு, போயா, உன்னை பத்தி எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எங்க கையால நீ அடிபட்டு சாவுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறான். அபூஜஹலை விட்டுட்டான். என்ன சொன்னாரு முகம்மது திரும்பிட்டான். எங்க கையால நீ அடிபட்டு சாவுவ, அப்படியா முகமது அப்படியா சொன்னாரு. நேரா வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அடி கேட்டியாடி, முகம்மது இப்படி சொல்லி இருக்கிறான். அவ சொல்ற, முகம்மது சொன்னா சரியா தானப்பா இருக்கும், புருஷனை பார்த்து. இது புகாரில வருது. கொஞ்ச காலம் கழிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாத் இப்னு முஆத் ஊருக்கு வந்துட்டாரு, மதீனாவிற்கு. பத்ர் போர் வருது. அந்த பத்ர் போரும் போது அபூஜஹல் வாசல்ல வந்து கதவு தட்டுறான். உமையத் இப்னு ஹலஃபனுடைய வீட்டுல மக்காவுல, வாப்பா பத்ருக்கு நம்ம கிளம்பி போவோம், முகமதை எதிர்த்து நம்ம நிக்கணும், நீ எல்லாம் விவிஐபி, நீ வீட்டுல உட்காராதப்பா அப்படிங்கிறான். பொண்டாட்டி சொல்றா, எங்க கேட்டீங்களா அன்னைக்கு முகமது என்ன சொன்னாரு, மக்காவில இருந்து சாத் இப்னு முஆத் சொன்னாரா, நீ செத்து போவன்னு சொன்னாரா, இங்க செத்து கெட அப்படிங்கிறாப்ல. அவன் சொல்றான், நீ உசுப்பேத்துறான், நீ வந்துருன்னு. கடைசியில இவன் கிளம்பி வர்றாப்ல, நம்ம பார்டர்ல நின்று தப்பிச்சு வந்துருவான்னு வர்றான். நல்ல ஆர்டரா உள்ள வந்து பத்ர்ல வந்து மாட்டி முஸ்லிம்களுடைய கையினாலேயே கொல்லப்பட்டு போயிடறான். நான் எதற்கு இதை சொல்றேன்னா, ஒரு துணிச்சல் மிக்கவர். அந்த சாத் இப்னு முஆத் தான் இந்த ஹந்தக் போர்ல வந்து அஹ்ஸாப் போர் ஒட்டுமொத்த படைகளும் வந்து திரண்டு நின்றது. சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, 19 கூட்டம் தௌஹீத் ஜமாத் ஜவாஹிருல்லா பாத்தீங்களா, என்ன அந்த 3 சீட்டு அவன் கண்ணியமா வாங்கிட்டு போறான். அந்த அம்மா கொடுக்குது, அது சிரிக்குதான் பாருங்க, சிரிக்க மாட்டாங்க. இவன் மானங்கட்ட சிரிச்சுப்பேன் அப்படின்னு. கோபால் பல்பொடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் நெட்ல கொடுத்து விட்டுருக்கான். முத்து போன்ற பல்களுக்கு கோபால் பல்பொடி, பல்ல காட்டுறான் பாருங்களா. அப்ப என்னன்னா, இந்த சீட்டுக்கு இப்படி வந்து அணைஞ்சிட்டு இருக்கிறான். சரி, அப்ப நாம இப்ப நம்ம அதுல நீட்டிட்டு இருக்க நேரம் இல்ல, இந்த செய்திக்கு வர்றேன். இங்க இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹந்தக் போர்ல இந்த 19 பேர்கள் இப்படி நம்மளை எதிர்த்து வந்து நின்னாங்களோ, ஒவ்வொரு காலகட்டத்திலையும்
தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக எல்லாமே திரளும். 19 பேரும் சேர்ந்து நம்மளை தடை செய்யணும்னு சொன்னான். நடந்துச்சா? நடக்கல. ஏன் தெரியுமா? இந்த கொள்கையில இருந்ததன் காரணத்தினாலதான் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த படைதான் வெல்லும் என்று சொல்கின்றானே. அல்லாஹ் இந்த தௌஹீத் ஜமாத்தை ஒன்றும் தாழ்த்தவில்லை. பார்க்கிறோம். இது மாதிரி அன்றைக்கு அஹ்ஸாப் படை மக்காவுல இருந்து எல்லாருமே வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நசுக்க வேண்டும் என்று கிளம்பி வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு. அந்த நேரத்தில் தான் இறைவா அவர் கேட்கிறாரு, சாது பின் முஆத், இறைவா நீ ஃபஇன் கான பகிய மின் ஹர்பி குரைஷின் ஷைஉன், குறைஷிகளோடு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமேயானால் ஃபாபிகினி இலா, என்னை அதற்காக வேண்டி வாழவை, ஹத்தா உஜாஹிதஹும் ஃபீக, உனக்காக வேண்டி அவர்களை, அந்த மக்கத்து காபிர்களை நான் எதிர்த்து நிற்பேன். போர் இல்லை என்று நீ முடிவு செய்து விட்டால் இதோ இந்த காயத்தோடு, ஏனென்றால் அந்த வலிகின்ற அந்த ரத்தம் இருக்கின்றதே கஸ்தூரி மனம் என்று சொல்லிட்டாங்களே மஹ்ஷர்ல, அந்த வாடையோடு நான் சேர்ந்து விடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்றான். இது ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. இந்த அஹ்ஸாப் போருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நக்ஸூஹும் வலா யக்ஸூனா, இனிமேல் மக்காவை எதிர்த்து நாம் தான் படை நடத்தி செல்வோம், அவர்கள் இனிமேல் நம்மை படையெடுத்து வரமாட்டார்கள், நம்மை நோக்கி படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அஹ்ஸாப் போருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தான் மக்காவை நோக்கி போனாங்களே தவிர குறைஷிகள் படையெடுத்து வரவில்லை. இந்த மனிதனுடைய பிரார்த்தனை ஒப்புக்கொண்டதாக நாம இந்த ஹதீஸில் இருந்து விளங்க முடிகின்றது. இந்த ஒரு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் இன்னொரு பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹும்ம லா துக்ரிஜு நஃப்ஸி ஹத்தா துகிர்ர ஐனி மின் பனி குரைலா, இறைவா பனு குரைலா என்பவர்கள், அவர்கள் உன்னுடைய தூதருக்காக வேண்டி எதிர்த்து களம் கட்டி நிற்கின்றார்கள், அவர்களுடைய விஷயத்தில் எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியை காட்டாதவரை என்னை நீ மரணிக்க செய்யாதே. அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு துவாவை அந்த போர்க்களத்தில் செய்யறாங்க. அஹ்ஸாப் போரை முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவர்களுடைய பற்களில் எல்லாம் அப்படியே புகை தூசி படலம். அவ கது வலஅத ஸிலாஹ், நீங்கள் ஆயுதத்தை வைத்து விட்டீர்களா? வல்லாஹி மாம் வலஅத்தில் மலாயிகத்து ஸிலாஹ், மலக்குகள் ஆயுதங்களை வைக்கவில்லை, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன சமுதாயம் அப்படின்னு பாருங்க. இந்த வாரம் ஜும்மாவுல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு மறுவார ஒரு ஜும்மாவுல குஜராத் மோடியை எதிர்த்து மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்ன உடனே இவனுக்கு வேற வேலையே இல்லடா, ஒரே ஆர்ப்பாட்டம் போராட்டம், நம்மளை சாகடிக்கிறாங்கடா அப்படிங்கிறான். இது என்ன ஆர்ப்பாட்டம்? கைது செய், கைது செய், மோடியை கைது செய், தூ வெக்க கேடு, சீ மானக்கேடு. இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். இதுக்கு நம்ம ஆள் சலிச்சுக்கிறான். அங்க பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன உட்கார்ந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. மொத்த படையும் அந்த அஹ்ஸாப் போர்ல கிடந்த அந்த பட்டினி இருக்கின்றதே, அவ்வளவு ஒரு கொடுமை. வந்து உட்கார்ந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் ஆயுதத்தை கீழே வைக்கல, நீங்க நல்ல சொகுசா கீழே உட்காரலாம் நினைக்கிறீங்களோ, ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. எங்க போகணும்ன்ற சொல்ல கேக்குறாங்க. இப்படி கையை காட்டுறாங்க. பனு குரைலா. இந்த இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. கிளம்பி வர்றாங்க, பனு குரைலாவை எதிர்த்து முற்றுக. யார் இந்த பனு குரைலா? மதீனாவில் இருந்த யூதர்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செய்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பனு குரைலாவுக்கும்
சாது பின் முஆத் இருந்தாங்களே, அந்த அவங்க எந்த இனத்தை சார்ந்திருந்தார்களோ அந்த ஹவுஸ் என்ற அந்த குலமும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கீழே கட்சி மேல சில உறவு வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய உறவு. ஹவுஸுக்கும் பனு குறைலாவுக்கும் நெருங்கிய ஒரு உறவு. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கும்போது, அந்த பனு குறைலாவுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில சாது பின் முஆதுனுடைய தலைமையில ஒரு கமிஷனை நியமிங்க. ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. நீதிமன்ற தலைவராக, அந்த ஆணையத்தினுடைய தலைவராக சாது பின் முஆத் நியமிக்கப்படுகின்றார்கள். அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து, ஏன்னா காயம்பட்டு போயிருக்கிறாங்க என்று மஸ்ஜிது நபவி பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பனு குறைலா நினைக்கிறாங்க, நம்ம பழைய காலத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சாது பின் முஆதும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஹவுஸ் குலத்தாரும் நாமும் இப்படி இருந்தோம், ஏதோ அவரு நமக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்குவாரு என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கிறாங்க பாருங்க, அன் துக்தலல் முகாத்திலா, இதில் உள்ள போராளிகள் கொல்லப்பட வேண்டும், துஸ்பா தராரிகும் நிசாவுகும், அவர்களுடைய சந்ததிகள் பெண்கள் கைது செய்யப்பட வேண்டும், அம்வாலுகும், அவர்களுடைய பொருளாதாரம் இஸ்லாமிய அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். என்ன செய்தாங்க தெரியுமா? லா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத்தல் ஆயிம், பழிப்பவனுடைய விமர்சகர்களுடைய அந்த பழி சொல்லுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்த அந்த தோழர் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத ஹகம்த ஹுக்குமல் மலிக், அரசனுடைய அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நீங்கள் அளித்து விட்டீர்கள். எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. எப்படி அந்த உறவை பார்த்தாங்களா? கிழிச்சி எறிஞ்சாங்க. அந்த பந்த பாசம் நமக்கு இல்லை என்பதை உணர்த்தி எறிந்தார்கள். அப்படித்தான் ஒரு தௌஹீத் வாழ்க்கை இருக்க வேண்டும். உகைதர் என்ற ஒரு மன்னர் ஒரு பட்டு துணிய அன்பளிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டாடையை பார்த்து சஹாபாக்கள் அப்படியே சொக்கி போயிட்டாங்க. அவங்க இது மாதிரி பட்டாடையெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆடையெல்லாம் குறைச்சதான். இந்த தப்லீகாரன் 4 மீட்டர் 5 மீட்டர் ஜிப்பாவை போட்டு வர்றான, அத மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஆடை சிக்கனமாக தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த பட்டாடையை பார்த்து கொட்டி கொண்டிருந்த அந்த நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என்னப்பா துணி? மின் தீலு சஅத் பின் முஆத் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா. சஅத் பின் முஆத் நாளைக்கு மறுமையில ஒரு கர்ச்சிப்பு வச்சிருப்பாரு, அது இதை விட சிறந்தது, உலகத்தை விட சிறந்தது. கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சொல்றாங்களே, அந்த அளவிற்கு அந்த சஅத் பின் முஆதுடைய தரம் உயர்ந்தது. என்ன? அல்லாஹ் தான் பார்த்தாங்க. அது மாதிரி பார்க்க வேண்டும். ஏங்க இவரு சஅத் பின் முஆத் இருக்கின்றாரு, ஒரு ஆண் மகன். இது மாதிரி நிறைய தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பெற்றோர்களை இழந்த பல நபித்தோர்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்மணியை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உக்பத் பின் அபி முஐத் என்பவன் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. அந்த எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில காபாவில தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தினுடைய கருப்பையை தூக்கி மேல வச்சு சிரிச்சு ரசித்தவர்கள் ஒருவன். அவன் கொல்லப்பட்ட பிறகு மக்காவில அவனுடைய மக உம்மு குல்தும் அப்படிங்கிற ஒரு பெண்ணு, விடல பெண்ணு, சத்தியம் தௌஹீத் அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு. மக்காவில் இருந்து தனியாக ஓடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூடாரத்துல மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க.
குடும்பத்தை விட்டுட்டு, தாயை விட்டுட்டு, அத்தனையும் விட்டுட்டு பாக்கிறோமா இல்லையா? மக்காவில இருந்து உடனே அனுப்புறான். அந்த உம்மு குல்தும் எங்கள்கிட்ட திரும்ப அனுப்பு அப்படிங்கிறாங்க. அனுப்ப முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதா ஜாஅகுமுல் முஃமினாத், மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், முஹாஜிராத்தின், மதீனாவை மக்காவை தங்களுடைய தாய் நாட்டை திறந்துவிட்டு உங்களிடத்தில் வந்து விட்டால், ஃபம்தஹினுஹுன்ன, அவர்களை நீங்க சோதிச்சு பாருங்க. மூமின்கள் என்று தெரிஞ்சால், ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், காபிர் பக்கம் நீங்கள் அனுப்பக்கூடாது என்று ஒரு பெண்ணு கொள்கைக்காக வேண்டி குடும்பத்தை, சுற்றத்தை, சொந்த மக்காவை, தாய் நாட்டை விட்டு ஓடி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைய சஹாபாக்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். உயிரை விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. இங்க என்ன கேட்டா உணவை விடுறதுக்கு தயாரா இல்ல. கறி சோறு அப்படின்னு சொன்ன உடனே, பருப்பு சாம்பார் உடனே, நெருப்புல தூக்கி போட்டாலும் ஈமான இழக்காதங்கிறாங்க. இவன் பருப்பு சாம்பாரை கண்டா ஈமான விட்டு போயிறான். என்னப்பா தௌஹீத்வாதி? அதனால இங்கு உள்ள அடிப்படை கோளாறு என்ன? இந்த தௌஹீது என்றால் அல்லாஹ்விற்தான், அல்லாஹ் தான். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மாயின். உங்கள ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நான் உங்களுக்கு மிக நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்கல்ல. இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் இல்லைங்கிறதன் காரணத்தினாலதான் இப்படி இந்த கல்யாணத்துல, இந்த உணவுகள்ல நம்முடைய ஈமானை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி மனிதர்களிடத்துல சருகல்கள் வரும், இது மாதிரி தவறுகள் வரும். அப்படி வரக்கூடிய நாமோ அதை திருத்தி, அதை சரி செய்து இந்த கொள்கையை புதுப்பிப்பவர்களாக, இந்த கொள்கையை நம்முடைய உள்ளத்தில் பதிக்கக்கூடியவர்களாக, அதிலேயே உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த பெண் வீட்டில் வழங்கக்கூடிய எந்த பொருளையும் இனிமேல் நாம் வாங்கிறது இல்ல. அவங்க வைக்கக்கூடிய அந்த விருந்து, அதற்கு நாம பலியாக மாட்டோம். அப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நடத்தி காட்டுங்க. பெண் வீட்டில் வந்து வெளியூர்ல இருந்து வந்துருவாங்க என்றால், வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு வா, கலாச்சாரத்தை மாற்று, உடைச்சு காட்டு. ஒரு தௌஹீத்வாதி இருக்கக்கூடிய பழமைவாதத்தை உடைக்கலனா வேற யார் உடைக்க முடியும்? நாம தாங்க உடைச்சு காட்டணும். எவ்வளவு பெரிய மோட்டிகமான விஷயத்தை எல்லாம் உடைச்சு காட்டி இருக்கிறோம். 1-2 இந்த தௌஹீத் ஜமாஅத் சாதிச்சு காட்டி இருக்குது. பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால சாதிச்சு காட்டி இருக்கிறோம். நடக்க முடியாது அப்படின்னு சொன்னா, 4 மதுஹபுகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, செய்து காட்டி இன்றைக்கு இறைவனுடைய அருளால எங்களுடைய இமாம், எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுடைய தொழுகையில நாங்கள் தக்பீர் கட்டுறோமே, விரல் அசைக்கிறோமே, அத்தஹியாத்துல உட்கார்றோமே, எல்லாவற்றிலையும் இமாமுல் ஆலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்பதை நாம் காட்டணுமா இல்லையாங்க? மதுஹபை உடைக்க முடியாது என்று ஆலிம்கள் சொன்னார்கள். உடைச்சு காட்டணுமா இல்லையா? ஹனஃபி ஷாஃபி மதுஹப்ல உள்ள பெண்ணை கல்யாணம் முடிக்கிறான். ஷாஃபி மதுஹப்ல உள்ளவன் ஹனஃபி மதுஹப்ல உள்ள பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறான். இந்த எங்க ஊர்ல எல்லாம் ஹனஃபி, இங்க எப்படின்னு தெரியல, ஹனஃபி மதுஹப் ஏரியாவே தனி தீவா இருக்கும். அவன் எங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஹனஃபி மதுஹப் ஏரியாவுல திருப்புறத்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். இங்கேயும் அப்படிதானா? இங்கேயும் திருப்புறத்தான் தான். அவன் என்பது பெரிய ஹை குவாலிட்டி மாறும். ஷாஃபி மதுஹப்காரன் நண்டு சாப்பிடுவான்,
சுறா சாப்பிடுவான், அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான். இப்படி எல்லாம் வச்சிருக்காங்களா? அதெல்லாம் உடைச்சு காட்டியிருக்கமா இல்லையா? நாம இன்ஷா அல்லாஹ் பலவிதமான சாதனைகளை இறைவனுடைய அருளால் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தௌஹீத் ஜமாஅத் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த புரட்சிக்கு ஒரு முன்மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் கடைநல்லூர் திகழக்கூடிய வகையில இந்த மரியம் பள்ளிவாசல் அதற்கு ஒரு முன் உதாரணமாக அமையும். இப்படி வந்திருக்கக்கூடிய நாம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்றோம்ல, அதுல ஒன்று தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள். இந்த திருமணம் ஒன்று, அடுத்து நமக்கு ஏற்படுத்த அந்த மரணம், இந்த விஷயத்திலையும் நாம தௌஹீதை பார்த்து விட்டோம் என்று வையுங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கொள்கை மேலும் மேலும் மேலோங்கி நிற்கும். என்ன, ஒரு ஆளு முஷ்ரிக்காக இறந்து போறாரா, அவருடைய ஜனாசாவுல போய் கலந்து கொள்ள கூடாது. அவர் பாப்பாவாகவும் இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம், ஒரு சோதனை தான். அல்லாஹ் இப்படி எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைப்பான். ஒரு ஆள் முஷ்ரிக்கு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது மெட்டல் டிடெக்டர் வச்சா கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்ன அடையாளம்? நாம தௌஹீதுல இருக்கும் போது எதிர்த்தார் என்றால், நாம சொல்லியும் மௌலிது ஓதினார் என்றால், நாம தடுத்தும் தர்காவுக்கு போனார் என்றால், கடைசி வரைக்கும் முஹித்தீனே என்று சொன்னார் என்றால், நாகூர்ல இருக்கிறாரு ஷாஹுல் ஹமீத் பாதுஷா, அவர் ஒரு பக்கீர்சா, அவரை போய் எஜமானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு வைங்க, இதெல்லாம் ஷிருக்கு. நமக்கு தெரியும், நம்முடைய கருத்தை ஆமோதிச்சிருக்காரு, மௌலிதை நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி ஒரு அடையாளங்களை வச்சு அவர் தௌஹீத்வாதி என்றால் அந்த ஜனாசாவுல போய் கலந்துக்கலாம். ஒரு ஷிருக்கில் இறந்து விட்டார் என்றால் அந்த ஜனாசாவுல போய் கலந்து கொள்ளவே கூடாது. இத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தடுத்துட்டான். இந்த ஒரு அடிப்படையிலையும் நாம நம்முடைய இந்த உறவுகளை அல்லாஹ்விற்கு தான் என்று உமாகான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அபி இல்லா அன் மௌஇதத்தின் வாதஹா ஐயா மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனாருக்கு தௌபா செய்தாரா அப்படின்னு. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றான், இப்ராஹிம் தன்னுடைய தகப்பனாருக்கு பிரார்த்தனை செய்தார் என்றால் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு விரோதி என்று தெரிந்தவுடனே தபர்ரா மின்ஹு, அதை விட்டு விலகி விட்டார் சொல்றானா. இப்படிதான் தௌஹீதுக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த அடிப்படையில நாம திருமண விஷயத்திலேயும் கல்யாண விஷயத்திலேயும் மரண விஷயத்திலேயும் தௌஹீதுல பிடிப்பா இருந்துட்டேன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு சோனத்தை பாக்கியமாக்கி தருகின்றான். கல்யாணத்துல ஒருத்தன் தௌஹீத ஓச்சிட்டான்னு வைங்க, தொலைஞ்சு போச்சு, அது தேராது, அந்த கேஸ் பாஸ் ஆகாது, அது குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். கல்யாணத்துல ஓட்ட விட்டாலு அவங்களுக்கெல்லாம் பப்ளிக்கா பேச முடியாது. நாம தௌஹீத் அடிப்படையில் நடத்தலையே, நாம எப்படி பேச முடியுங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால இந்த தௌஹீதினுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி நாம இந்த உறவுகள் விஷயத்துல சாதுபனோ மாத மாதிரி, ஒரு உம்மு குல்சும் மாதிரி, இதர சஹாபாக்கள் மாதிரி நாம நடந்து கொண்டோம் என்றால் இந்த இஸ்லாமிய திருமணம் என்பது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. இந்த சாப்பாடு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. இந்த விருந்து என்பது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கொள்கையில் நாம் நிற்போம், இதிலேயே உறுதியாக இருப்போம். இந்த கொள்கையிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம கண் மூடுவோம். ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுமிகளையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுமிகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயுள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. மதுரையில் அர் ரஹ்மான் சிறுமியர் ஆதரவு இல்லம்
விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடைகள் மற்றும் கல்வி எல்லாம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1.